அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் தொழுகையின் முறை பகுதி 10வதாக ஒழு செய்வதின் சிறப்புகள் பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியுள்ள ஆயத்துக்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஒழுவுடைய சிறப்புகளில் அல்லாஹு தாலா குர்ஆனில் 5வது சூராவின் 6வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்னர் உங்களுடைய முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கைகளையும் கணுக்கால்கள் வரை உங்களுடைய 2 பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் நீரை தொட்டு உங்கள் தலையை தடவி மசாஜ் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முழுக்குடையவர்களாக இருந்தால் கை கால்களை மட்டும் கழுவினால் போதாது, உடல் முழுவதையும் கழுவி தூய்மையாக்கி கொள்ளுங்கள், குளித்து கொள்ளுங்கள். அன்றே நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலஜல பாதைக்கு சென்று வந்திருந்தால் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டியிருந்தால் தொழுகையின் நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை நீங்கள் பெறவில்லை என்றால் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை உங்கள் கைகளால் தொட்டு அதை கொண்டு உங்கள் முகங்களையும் கைகளையும் துடைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டத்தை தர அல்லாஹ் விரும்பவில்லை, எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகின்றான். இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக. அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒழுவை பற்றி விபரமாக இந்த ஆயத்தில் கூறியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பார்க்கலாம். 443வது ஹதீஸாக ஹஸ்ரத் அபு மாலிக் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒழு ஈமானில் பாதி. அல்ஹம்துலில்லாஹ் என்று அமலுடைய தராசை நன்மையால் நிரப்பிவிடக்கூடிய தஸ்பீஹ். சுபஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் வானம் பூமிக்கு இடையில் உள்ளவற்றை நன்மைகளால் நிரப்பிவிடுகின்றன. தொழுகை ஒளியாகும், சதகா ஆதாரமாகும், பொறுமை கொள்வது வெளிச்சமாகும், குர்ஆன் உமக்கு சாதகமான ஆதாரமாகும் அல்லது பாதகமான ஆதாரமாகும். அதாவது அதை ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்தால் அது உங்களுக்கு வெற்றிக்கு காரணமாக ஆகிவிடும், இல்லையென்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். குறிப்பு: ஒழு ஈமானில் பாதி என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஈமானினால் உள்ளத்தில் உள்ள குஃப்ரு சிர்கு என்ற அசுத்தம் நீங்குவதைப் போல ஒழுவினால் உறுப்புகளுடைய அசுத்தம் நீங்கிவிடுகிறது என்பதாகும். தொழுகை ஒளி என்பதன் பொருள் தொழுகை பாவத்தை விட்டும் மானக்கேடான விஷயத்தை விட்டு தூரமாக்குகிறது என்பதனால் ஆகும். மற்றொரு கருத்து, தொழுவதின் காரணமாக தொழுகையாளிகளின் முகம் கியாமத்துடைய நாளில் ஒளி பெற்று துலங்கும். இந்த உலகத்திலேயும் தொழுகையாளியின் முகம் செழிப்பாக இருக்கும். இன்னொரு கருத்து, கப்ரு கியாமத்துடைய இருள்களிலேயே ஒளியாக இருக்கும் என்பதாகும். சதகா ஆதாரம் என்பதன் கருத்து, பொருள் மனிதனுக்கு விருப்பமானதாகும். அதை அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் செலவழித்து சதகா செய்வது அவர்களுடைய ஈமான் உண்மையானது என்பதற்கு அடையாளமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது என்பதாகும்.
பொறுமை ஒளி என்பதன் கருத்து, பொறுமையாக உள்ள மனிதர் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் மாறுபாடு செய்வதை விட்டு தன்னை விலக்கிக் கொள்பவர்களாகவும் சிரமங்களை சகித்து கொள்பவராகவும் இருப்பது. தமக்குள்ளே ஹிதாயத்துடைய ஒளியை வைத்து கொண்டதற்கு காரணமாக ஆகிவிடும் என்பதாகும். நூல் நவவி மிர்காத். 444வது ஹதீஸ். ஒழு உடைய தண்ணீர் அடையும் அளவுக்கு கியாமத்துடைய நாளில் முஃமினுடைய அணிகலன்கள் இருக்கும். அதாவது உறுப்புகளில் எந்த பகுதி வரை ஒழுவுடைய தண்ணீர் சென்று அடையுமோ அதுவரை அணிகலன் அணிவிக்கப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று தன் நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்து, எனது சமுதாயத்தினர் கியாமத் நாளன்று அவர்களுடைய கை, கால், முகம் ஆகிய ஒழுவுடைய உறுப்புகள் ஒழு செய்ததின் காரணமாக ஒளிமிக்கதாகவும் மின்னக்கூடியதாகவும் இருக்கும் நிலையில் அழைக்கப்படுவார்கள். யார் தனது பிரகாசத்தை அதிகப்படுத்தி கொள்ள விரும்புகின்றார்களோ அவர் அதை அதிகரித்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஒழுவுடைய உறுப்புகளில் எந்த பகுதியும் விடாதவாறு ஒழுவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கின்றது. 446வது ஹதீஸ். ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் சுன்னத்து அதபுகள் முஸ்தஹபுகள் பேணி ஒழுவை அழகிய முறையில் நிறைவேற்றம் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் உடம்பிலிருந்து வெளியாக ஆரம்பித்து நகங்களுக்கு கீழிருந்து வெளியேறி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அடியார் ஒவ்வொரு உறுப்பையும் நல்ல விதமாக 3 முறை கழுவி சரியான முறையில் பரிபூரணமாக ஒழு செய்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தான் கேட்டதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 448வது ஹதீஸ். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் யார் முஸ்தஹபுகள் இன்னும் ஒழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல விதமாக ஒழு செய்து பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓத வேண்டும் என்று வந்துள்ளது. ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் 3 முறை இந்த கலிமாக்களை ஓத வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு அறிவிப்பில் ஒழுவிற்கு பின்னால் வானத்தை பார்த்து இந்த கலிமாக்களை ஓத வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹ்ஹிரீன. அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாருமில்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். யா அல்லாஹ், என்னை தௌபா செய்பவர்களில் ஆக்குவாயாக. ஆமீன். மேலும் என்னை தூய்மையாளர்களில் ஆக்குவாயாக. ஆமீன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நூல் முஸ்லிம், இப்னு மாஜா, அபு தாவூத், திர்மிதி. 449வது ஹதீஸில் ஹஸரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒழு செய்த பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க இந்த கலிமாக்களை ஓதுகிறார்களோ ஒரு காகிதத்தில் எழுதி அதன் மீது முத்திரையிடப்படுகிறது. கியாமத்துடைய நாள் வரை அது உடைக்கப்பட மாட்டாது. அதன் நன்மையை மறுமைக்காக பொக்கிஷமாக வைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் ஹாக்கிம்.
450வது ஹதீஸ். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒழுவில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவாரோ அது ஃபர்லுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றது. யார் ஒழுவில் 2 முறை ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுகிறார்களோ அவர்களுக்கு 2 பங்கு கூலிகள் கொடுக்கப்படுகிறது. யார் ஒழுவில் 3 முறை ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுகிறார்களோ அது என்னுடைய இன்னும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய ஒழுவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அப்துல்லா சுனாஃபிஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமின் ஒழு செய்யும் பொழுது அவர் வாய் கொப்பளித்து விட்டால் அவருடைய வாயின் அனைத்து பாவங்களும் கழுவப்படுகிறது. அவர் முகத்தை கழுவினால் முகத்துடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய கண்ணின் இமை முடிகளின் வேரிலிருந்து வெளியேறி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். கைகளை கழுவினால் கைகளோடு பாவங்கள் கழுவப்பட்டு நகங்களுக்கு கீழிருந்து வெளியேறி விடுகிறது. அவர் தலைக்கு மசாஜ் செய்தால் தலையின் பாவங்கள் தலை கழுவப்பட்டு காதுகளிலிருந்து வெளியேறி விடுகிறது. அவர் கால்களை கழுவியவுடன் கால்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு கால் விரல் நகங்களிலிருந்து வெளியேறி விடுகிறது. பிறகு அவர் மஸ்ஜிதிற்கு செல்வதும் தொழுகுவதும் அவருக்கு அதிகமான சிறப்பிற்கு காரணமாக ஆகிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். வேறொரு அறிவிப்பில் ஹஸரத் அம்ர் இப்னு அபஸா சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக கூறப்பட்டிருக்கின்றது, ஒழுவிற்கு பின்னால் தொழுவதற்காக நின்று அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தின் தகுதிக்கேற்ப அவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி தனது உள்ளத்தை அனைத்து சிந்தனைகளை விட்டு காலியாக்கி அல்லாஹ்வின் பக்கம் கவனம் வைத்து தொழுதால் அவர் தொழுத பிறகு அந்த அன்று ஜனித்த குழந்தையைப் போல பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி விடுகிறார். நூல் முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். ஒழு செய்வதால் முழு உடம்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றும் தொழுகையினால் உள்ள ரீதியான அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்றும் சில ஆலிம்கள் முதல் அறிவிற்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவரும் சரியான முறையில் ஒழு செய்து அல்லாஹ்வை பயந்து தொழுகக்கூடிய நல்லடியார்களில் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். 452வது ஹதீஸ். ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தொழ நாடியவர்களாக ஒழு செய்ய எழுந்து பிறகு தன் 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவிவிட்டால் அவர்களுடைய உள்ளங்கைகளின் பாவம் தண்ணீரின் முதல் சொட்டோடு உதிர்ந்து விடுகிறது. அவர் தனது முகத்தை கழுவியவுடன் அவரது காது இன்னும் கண்களின் பாவங்கள் தண்ணீரின் முதல் சொட்டோடு உதிர்ந்து விடுகின்றன. அவர் தனது 2 கரங்களை முழங்கைகள் வரை கழுவவும் கால்களை கரண்டை முடிவரை கழுவிவிட்டால் அன்று பிறந்த பாலகனைப் போல அவர் தன்னுடைய எல்லா பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். அவர் தொழ நின்றுவிட்டால் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையின் காரணமாக அந்தஸ்தை உயர்த்துகின்றான். தொழுகையில் ஈடுபடாமல் அமர்ந்திருந்தாலும் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக அமர்ந்திருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். யார் ஒழுவோடு இருப்பதோடு புதிதாக ஒழு செய்கின்றார்களோ அவர்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவர்களாக இருந்தார்கள் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருவருக்கு ஒழு இருக்க புதியதாக ஒழு செய்வதற்கு நிபந்தனை முந்திய ஒழுவினால் ஏதாவது இபாதத் செய்திருக்க வேண்டும் என்று ஆலிம்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது உம்மத்திற்கு சிரமமாக ஆகிவிடும் என்று மட்டும் நான் அஞ்சவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 455வது ஹதீஸ். ஹஸரத் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 4 செயல்பாடுகள் நபிமார்களுடைய வழிமுறையை சார்ந்ததாகும். வெட்கம் கொள்வது, நறுமணம் பூசுவது, மிஸ்வாக் செய்வது, நிக்காஹ் செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 10 விஷயங்களை நபிமார்களுடைய சுன்னத்துகளில் கட்டுப்பட்டதாகும். மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்ப்பது, மிஸ்வாக் செய்வது, பல் துலக்குவது, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வது, நகம் வெட்டுவது, விரல்களுடைய இணைப்புகளையும் அவ்விதமாகவே உடம்பில் அழுக்கு படியக்கூடிய காது மூக்குடைய துவாரங்களையும் பேணுதலாக கழுவி சுத்தம் செய்வது, அக்குளின் முடியை பிடுங்கி எறிவது, வெட்கஸ்தல ரோமத்தை சிரைப்பது, தண்ணீரினால் சுத்தம் செய்வது ஆகியவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
ஹதீஸ் அறிவிப்பாளர் ஹசரத் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. 10வது விஷயம் என்ன என்பதை மறந்துவிட்டேன், அது வாய் கொப்பளிப்பதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நூல் முஸ்லிம். 457வது ஹதீஸ் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தம் செய்யக்கூடியது, அல்லாஹு தஆலாவுடைய திருப்திக்கு காரணமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் நசாய். 458வது ஹதீஸ் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வரும்பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்வதை வலியுறுத்துவார்கள். எந்த அளவு என்றால், மிஸ்வாக் அதிகமாக செய்வதன் காரணமாக நான் என்னுடைய ஈறுகளை காயப்படுத்தி விடுவோனோ என்று நான் பயந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 459வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலோ இரவிலோ எப்பொழுது தூங்கி எழுந்தாலும் உலு செய்வதற்கு முன்னால் அவசியம் மிஸ்வாக் செய்வார்கள் என்று ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 460வது ஹதீஸ் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் மிஸ்வாக் செய்து தொழுதுவிட்டால் ஒரு மலக்கு அவருக்கு பின்னால் நின்று அவர் ஓதுவதை நன்கு கவனத்தோடு கேட்கின்றார். அந்த மலக்கு அவருக்கு மிக சமீபத்தில் வந்த தமது வாயை அவரது வாயோடு சேர்க்கும் அளவுக்கு நெருங்கி விடுகிறார். தொழக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தை நேராக மலக்கின் வயிற்றுக்குள் சென்று விடுகிறது. இவ்வாறே அவர் மலக்குகளுக்கு நேசராக ஆகிவிடுகிறார். எனவே நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி உங்களது வாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது மிஸ்வாக்கை பேணுதலாக செய்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் பஸார் மஜ்மஉ ஸவாயித். 461வது ஹதீஸ் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மிஸ்வாக் செய்து 2 ரக்காத் தொழுவது மிஸ்வாக் செய்யாமல் 70 ரக்காத்துக்கள் தொழுவதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழ எழுந்து நின்றுவிட்டால் மிஸ்வாக்கினால் தங்களுடைய வாயை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்வார்கள் என்று ஹசரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹசரத் சுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் முதலாக என்ன செய்வார்கள் என்று நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். முதலாக மிஸ்வாக் செய்வார்கள் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்யாமல் எந்த தொழுகைக்காகவும் தனது வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று ஸெய்த் இப்னு காலித் ஸுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் தப்ரானி. 465வது ஹதீஸ் ஹசரத் அபூ கைரா சுபாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்திருந்த தூதுக்குழுவில் நான் இருந்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உஹா மரத்துடைய குச்சிகளை மிஸ்வாக் செய்வதற்காக பயணத்தில் பயன்படுத்த கொடுத்தார்கள். அல்லாஹுடைய தூதரே, எங்களிடம் மிஸ்வாக் செய்வதற்கு பேத்த மர குச்சிகள் இருக்கின்றன, என்றாலும் நாங்கள் தங்களுடைய இந்த வெகுமதியை சன்மானத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினோம். நூல் தப்ரானி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பயானில் ஒழு செய்வது மற்றும் மிஸ்வாக்கின் சிறப்புகள், துஆக்களை பார்த்தோம். அடுத்த பயானாக மஸ்ஜிதின் சிறப்புகளும் அதில் செய்ய வேண்டிய அமல்களும் பார்க்கலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நாம் அனைவரும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நாம் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கபருடைய வேதனை விட்டு காப்பாற்றுவானாக. ஆமீன். பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தொழுகையில் உள்ளச்சத்தையும் பயபக்தியையும் தந்தல்வானாக. ஆமீன். பரிபூரணமாக ஒழு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அந்தந்த நேரங்களில் ஓதக்கூடிய துஆக்களை சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்திக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கைரையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். ஒழுவுடைய சிறப்புகள் பற்றி விரிவான இன்னொரு பயான் இருக்கின்றது. பிளேலிஸ்டில் சென்று அந்த பயானையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.